ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஸோ நீங்க படிக்கிற நார்மல் புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டீடைல்டா கொடுத்துருக்க மாட்டோம். பட் டைரக்டா நம்ம இன்ஃபோர் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காது, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும். சரியா, நம்ம நல்லா படிச்சிருந்தாதான் நமக்கு இதெல்லாம் இது தெரிஞ்சிருந்தாதான் we can infer and answer. சரியா, அப்ப this is a modern Indiaல static question, historyல static question, modern India. Consider the following subjects with regard to non-cooperation program. சரியா, non-cooperation movement பத்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. So this is also a modern India question. Static portion, boycotting of law courts and foreign clubs சொல்லிருப்பாரா? எஸ், காந்தி சொல்லிருப்பாரு. Observance of strict non-violence சொல்லிருப்பாரா? எஸ், சொல்லிருப்பாரு. Retention of titles and honors without using them in public. So இது என்ன சொல்லிருப்பாரு? சரண்டரிங் ஆஃப் டைட்டில்ஸ் சொல்லிருப்பாரு. ரிட்டன்ஷன் சொல்லிருக்க மாட்டார், சரண்டரிங் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ்க்கு அந்த இங்கிலாந்துக்காரங்க நம்மளுக்கு கொடுத்த இந்த அடைமொழிகள், சர்பட்டம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்ப ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வராது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்ஸ் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ். அப்ப நீங்க இங்க பாருங்க, இது பாய்காட்டிங் லா கோர்ட், கவர்மெண்ட் வச்சிருக்க லா கோர்ட்டுக்கு போலன்னா என்ன பண்ணும்? லோக்கல் பஞ்சாயத்துல தான் அதை முடிவு பண்ணும். அப்ப இது கரெக்ட் அப்படின்னா இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் இஸ் only 3 is the answer.